நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது மணத்தக்காளி கீரை கூட்டு. மணத்தக்காளி கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. இது என்னென்னா வாய்ப்புண், வயிற்றுப்புண் ஆற்றக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு உண்டு. இதை என்னென்னா அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த கீரை கூட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். கீரையை என்னென்னா நல்லா க்ளீன் பண்ணி தனியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு துவரம்பருப்பு இல்லைனா பாசிப்பருப்பு இந்த ரெண்டில் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கூட நம்ம வெங்காயம் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கட்டு மணத்தக்காளி எடுத்து கீரையை நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு, 50 கிராம் நான் துவரம்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன், பெருங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 5 பல் பூண்டு, தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ பச்சை மிளகாயும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு, வெங்காயம் இது நல்லா தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மணத்தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மணத்தக்காளி கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இது வாய் புண், வயிற்றில் இருக்கிற புண் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த கீரைக்கு. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கீரை இது சீக்கிரமாக வெந்துடும். இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும், ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கூட்டு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.